ராயல் என்க்ளேவ் கிணத்துக்கடவு ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல நம்ம இடம் லொகேட் ஆயிருக்கு. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு இயற்கை சூழல்ல வச்சிருக்கீங்க. நம்ம இப்போ வந்து இது 2.5 ஏக்கராங்க ப்ராஜெக்ட். சரிங்க. ஸோ இங்க வந்து வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு இன்னும் இருக்கு. நம்ம கம்பெனியோட ஹைலைட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு காமன் மேன் கூட ஈஸியா வாங்குற மாதிரி தான் நம்ம ஒரு சைட் எடுப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற பிரைஸ்ல தான் இருக்கும். இந்த சைட்டை வந்து உங்களுக்கு அழகா கரை பண்ணி தரக்கூடிய எல்லா வசதிகளும் நாங்களே உருவாக்கி தரோம். வெறும் 3 லட்ச ரூபா கையில இருந்தா போதும். ஸோ 2.25 சென்ட்ல இடத்தையும் கொடுத்து ஒரு 2 BHK வீடிங் கட்டி தரீங்க. ஆமா. ஓகே. 30 ஃபீட் நீங்களே பார்க்கலாம். வைட் 33 ஃபீட் தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஈவன் இபி லைன் கூட நம்ம சைட்லேயே வந்தாச்சு. ஸோ என்டையர் சைட்லேயுமே நீங்களே பார்க்கலாம். எல்லா அமெனிட்டிஸுமே இருக்கு. ஸோ பையங்க ஏதாவது காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா காலேஜுக்கு பேர் VSB இன்ஜினியரிங் காலேஜ் 4 எட்டு வச்ச காலேஜ்க்கே போயிடல. பக்கத்துலேயே அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. விவேக் வித்யாலயா ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. நம்ம சைட்டுக்கு நேர் பேக் சைட்ல தான் கற்பகம் யூனிவர்சிட்டியே இருக்குங்க. 200% இட் இஸ் அ பக்கா DTCP அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட. நீங்க வந்து சைட் வாங்குறதுல இருந்து வீடு கட்டி சாவியை வாங்குறது வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். வணக்கமுங்க. நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கடவுல அண்ணா நீங்க ஆரம்பிச்சதை கரெக்டா நினைக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விக்னேஷ். தேங்க்ஸ்ண்ணா. மிஸ்டர் கேமராமேன். ஆமா அண்ணா, அதாவது நம்ம நிறைய லேண்ட் போட்டிருக்கோம். எனக்கு என்னன்னா சுத்தி முத்தி பார்த்தேன், இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிணத்து கடவு மெயின்ல இல்ல. நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரை சொல்லி உங்களோட ப்ராப்பர்ட்டியோட சொல்லிருங்க. ஓகே, நான் ஸ்ரீனிவாசன். ஐம் டாக்டர் சுதா கந்தசாமி. ஓகே. நம்ம ப்ராப்பர்ட்டி ராயல் என்க்ளேவ் கிணத்துக்கடவு அங்கதான் இருக்கும். இப்போ பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூரே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. எல்லாமே இங்க தான் படையெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இனி வர அரவணம்பட்டி அப்படிங்கிற மாதிரி கிணத்துக்கடவு இருக்கு. ஸோ எல்லாமே இங்க தான் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா பரவாயில்ல. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க கூப்பிட்ட உடனே சரி எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணிடுவாங்க. ஏன்னா முன்னாடி பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சுங்க. டக்குன்னு பாக்குறேன் உங்களுக்கு இப்ப ஒரு ட்ரோன் ஷாட் வந்திருக்கும். ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல நம்ம இடம் லொகேட் ஆயிருக்கு. வரவழில பார்த்தா காலேஜ். இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோக்காக சொல்ல கிடையாது. நீங்க வீடியோ ப்ரூஃபோட பாப்பீங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால அதை விட முக்கியமான விஷயம் ஒரு இயற்கை சூழல்ல வச்சிருக்கீங்க. மக்களுக்கு ஒரு சென்ட் எவ்வளவு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க. ஏன்னா நீங்க சாதாரண ஆள் இல்ல. நானே சொல்றேன். சொல்லுங்க. 890 910 960 இந்த இப்படிதான் போனேங்க. லைன்ல போன இப்படிதான் கார் எடுத்துக்கிட்டு. ஓகே. அப்ப நாங்க கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை வெறும் 6,90,000 ரூபாய் தான். இது ப்ரீ சேல்ஸ் ஆஃபர் தான். இன்னும் நம்ம லான்ச் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ நாங்க இப்போ சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப கிரையத்துக்கு வந்து புக்கிங் நடந்து கிரையும் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ எத்தனை சைட் நமக்கு இருக்கு இப்போ ஃப்ரீயா? நம்ம இப்போ வந்து இது 2.5 ஏக்கராங்க ப்ராஜெக்ட். சரிங்க. ஸோ இங்க வந்து வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு இன்னும் இருக்கு. ஓகே. இருக்கு. ஓகே. ஸோ 6,90,000 ரூபாய் ஒரு சென்ட் கொடுக்குறீங்க. மினிமம் எவ்வளவு சென்ட் நான் வாங்கணும் இங்க வாங்குறதா? 2.25 சென்ட்ல இருந்து வாங்கலாங்க. 2.25 சென்ட். அதாவது கையில ஒரு 5 லட்சம் ரூபாய், கையில 5 லட்சம் இல்ல, பொதுவா 5 லட்சம் ரூபாய் இருந்தா 2.25 சென்ட் நம்ம பேர்ல. கண்டிப்பா இல்ல, எங்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த ஆளு. என்னால டக்குன்னு 5 லட்சம் அடி பண்ண முடியாது. அப்போ என் கையில இவ்வளவு இருந்தா போதும்னா எவ்வளவு வேணும்? நம்ம ப்ராப்பர்ட்டி குரூஸ் நம்ம கம்பெனியோட ஹைலைட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு காமன் மேன் கூட ஈஸியா வாங்குற மாதிரி தான் நம்ம ஒரு சைட் எடுப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற பிரைஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தா உங்க கையில வெறும் 3 லட்ச ரூபாய் இருந்தா போதும். இந்த சைட்டை வந்து உங்களுக்கு அழகா கரை பண்ணி தரக்கூடிய எல்லா வசதிகளும் நாங்களே உருவாக்கி தரோம். வெறும் 3 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும். எஸ். அதாவது லோன்ஸ்ல எப்படிங்க? எங்கிட்ட வந்துங்க எல்லாரும் சேலரிட் பீப்புள், சேலரி இல்லாம அவங்க ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கிறவங்க, பிசினஸ் பீப்புள், அவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான டைப் உண்ட பேங்க்ஸ் இருக்கு. அதுக்குண்டான வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். மொத்தத்தில் 3 lakhs கொண்டு வந்தா போதும். அவங்க சிபில் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தா நீங்களே லோனையும் வாங்கி கொடுத்து வீடையும் கட்டி கொடுத்து உட்கார வைக்கிறது மட்டும் தான் வேலையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ எனக்கு ஒரு 1 BHK வீடு வேணும், எவ்வளவு பண்ணி தரலாம் நம்ம? 1 BHKங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்க. ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், அது பிரச்சனை கிடையாது. ஓகே. அது வந்து இடத்தோட சேர்ந்து 25 lakhs உங்களுக்கு அழகா பண்ணித்தர முடியும். ஓகே. பட் மினிமம் இப்போ இருக்கிற கால ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK இருந்தா தான் ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படி இப்படின்னா கொஞ்சம் அகாமடேட் கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு முடியும். ஓகே. ஆமா. அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய் கூட வந்தாலும் 2 BHKங்க. 30 லட்சம் 2 BHK. ஆமா. ஓகே. இடத்தோட சேர்த்து. ஓகே. ஸோ 2.25 சென்ட்ல இடத்தையும் கொடுத்து ஒரு 2 BHK வீடும் கட்டி தரீங்க. ஆமா. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டா ஒரு 2 BHK வீடோட போயிடலாம். இடமெல்லாம் ஓகேங்க. ஹைவே வந்து 200 மீட்டர் சொல்லிட்டீங்க. ஓகே. காலேஜ் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் அம்யூனிட்டிஸ் நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரைய ஆஃபீஸுக்குன்னு நான் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஒரு தனியாக ஒரு டூர் அடிக்க வேண்டியிருக்கும். நான் கேள்விப்பட்டேன் இங்கே வர வழியில் ஒரு ஆஃபீஸ், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி ஒன்று பார்த்தாது. அதுதான் கிரைய ஆஃபீஸா? ஆமாங்க. வெறும் 500 மீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர். நீங்க நடந்தே போய் கிரையத்துக்கு கையெழுத்து போட்டு வந்துடலாம். இங்க இப்படி பணத்தை கொடுத்தீங்கன்னா இங்கே சைன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 500 மீட்டர்ல கிரைய ஆஃபீஸே இருக்கு. ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா வீடு நான் வாங்க வந்துட்டேன். நான் வாங்க வரதுக்கு முன்னாடி மக்கள் சில விஷயங்கள், ஏன்னா நானே ஒரு வீடு வாங்குறேன்னா சில விஷயங்கள் யோசிப்பேன். இந்த அம்யூனிட்டிஸ், கரண்ட் இருக்கா, தண்ணி இருக்கா, ரோடு இருக்கா, கார் இருக்கா, பைக் இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். இப்போ ஆக்சுவலா சொல்லணும்னா மெயினா வந்து எல்லாருமே அம்யூனிட்டிஸ் ரொம்ப விரும்புறாங்க. ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா நம்மளோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ நீங்க கேட்குற எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்மளோட சைட்ல இருக்கு. 30 ஃபீட் நீங்களே பார்க்கலாம். வைட் 33 ஃபீட் தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் கனெக்ஷன். ஸோ
இந்த மாதிரி இபி ஈவன் இபி லைன் கூட நம்ம சைட்லயே வந்தாச்சு. Okay. சோ என்டையர் சைட்லயுமே நீங்களே பார்க்கலாம், எல்லா அமெனிட்டிஸுமே இருக்கு. Street அது light மட்டும் எல்லாம் இல்லைங்க, போட்டாச்சு கண்டிப்பா okay. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஜஸ்ட் பஸ் விட்டு இறங்கினா நடந்தே வந்துடலாம் நம்ம சைட். வாக்கபிள் தான் எனக்கு தெரிஞ்சு. Just நீங்க walkable உக்கடத்துல பஸ் distance ஏறினீங்கன்னா, கோயம்புத்தூர்ல உக்கடத்துல பஸ் ஏறினீங்கன்னா வாக்கபிள்ல வீட்டுக்கு வந்து இறங்கிடலாம். நீங்க பஸ் விட்டு இறங்கி நடந்து வரது மட்டும் இல்லைங்க. இப்ப பையங்க ஏதாவது காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்கன்னா காலேஜுக்கு பேர் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், 4 எட்டு வச்சா காலேஜ்க்கே போயிடலாம். இது தெரியுது உங்களுக்கு. ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கிட்ட? பக்கத்துலயே அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, விவேக் வித்யாலயா ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. நம்ம சைட்டுக்கு நேர் பேக் சைடுல தான் கற்பகம் யுனிவர்சிட்டியே இருக்குங்க. கற்பகம் யுனிவர்சிட்டி. ஓகே, இந்த கற்பகம் சைடு யுனிவர்சிட்டி இருக்குங்க, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கற்பகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அர்ஜுன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, யுவகுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. நம்ம சைட்டை சுத்தியும் இல்லாத ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸே கிடையாது. 3 லட்சம் ரூபாய் இருந்தா போது இத்தனையும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். அதான் உண்மை. கண்டிப்பா. ஓகே, ஸோ வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. நம்ம பஸ் ஃபெசிலிட்டி இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம். ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி? ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்பாங்க வாங்க வரவங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி? கற்பகம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க தான் இருக்குதுங்க. முடிஞ்சு போச்சு, கட்டுங்க இதோட. ஓகே, பொள்ளாச்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பக்கம். கோயம்புத்தூர் எகைன் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் போனால் உக்கடம், உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி. ஆனால் எனக்கு என்னன்னா, அது எப்படி இந்த காம்படிட்டிவ் பிரைஸ்ல முடியும் தான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்கு டிடிசிபி அப்ரூவ்டா? நம்ம 200% இட் இஸ் a பக்கா டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட. சூப்பர், தென் ஃபைன். இதுக்கு மேல நம்ம வந்து பெரிய கொஸ்டினே வேண்டாம். டிடிசிபி அப்ரூவ்னாலே அவங்க ஃபர்ஸ்ட் லோன் வாங்கி தரேன்னு சொல்லும்போது புரிஞ்சிருக்கணும் டிடிசிபி அப்ரூவ்ட் தான். சரி, இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள வேற டாபிக் நானே போன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8, 9, 10 இனி பொள்ளாச்சிலாம் போனால் 12 ஆயிரம் நினைக்கிறேங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல இப்படி கால் எடுத்து வச்சாலே அது 7 இடம் இப்போ அப்படி ஆகி போச்சுங்க. அந்த இடத்துல இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி வெறும் 6,90,000 ரூபாய்க்கு ஒரு செட் எனக்கு தெரிஞ்சு ஆகணும். உங்களுக்கு சொல்லுங்களே பார்க்கலாம். அதாவது 6,90,000 ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஏரியால இந்த இடத்துல யாருனாலுமே கொடுக்க முடியாத பிரைஸ். நீங்க பக்கத்துல போய் விசாரிச்சுட்டே வரலாம். 9.5 லட்சம், 10 லட்சம், 11 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஏன், அதாவது ப்ராப்பர்ட்டி குருஸ் ஏன் வந்து 6,90,000 ரூபாய்க்கு இந்த லேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருந்துட்டு மாசமான இஎம்ஐ, அதாவது வாடகை கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கொடுக்குற வாடகை பணத்துல அவங்க சொந்த வீட்டுக்கே அவங்க இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, சோ வாடகை பணத்தில் சொந்த வீடு முடியும். இதுக்கப்புறம் எல்லாத்தாலையும் வீடு கட்ட முடியும். சூப்பர். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறனால கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கால் அடிப்பாங்க, வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க சொன்ன அம்யூனிட்டிஸ் ஓகே, இடம் ரேட் ஓகே, எல்லாமே ஓகே, கிரை ஆஃபீஸ் தார்மார் பக்கத்துலயே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து மிஸ்டர் கேரவன் சேனல் பாட்டு கண்டிப்பா இந்த இடத்த வாங்குறதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ அட்லீஸ்ட் பார்க்கறதுக்காவது சில பேர் வருவாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காவது. எனக்கு தேவை என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படியே அவங்களுக்கும் கொடுத்து அவங்களோட கனவை நிறைவேற்றிடணும். நீங்க கண்டிப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க வந்து சைட் வாங்குறதுல இருந்து வீடு கட்டி சாவியை வாங்குறது வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். சப்போர்ட். சூப்பர். இது இந்த ஒரு ட்ரஸ்டே போதுன்னு நினைக்கிறேன். டிடிசிபி அப்ரூவ்டு ஜஸ்ட் 6.9க்கு ஒரு சென்ட் கிடைச்சிட்டு இருக்கு. மினிமம் 2.25 சென்ட்ல நீங்க வாங்கிக்கலாம், இடமும் வாங்கிக்கலாம், வீடா கூட கட்டிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்களோடதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ண விதத்தில் சொல்றேன் நான். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அவங்க கனவை நிறைவேற்றி சூப்பராக அனுப்பிச்சு விட்ருங்க. தேங்க்யூ விக்னேஷ், மிஸ்டர் கேமராமேன் அண்ட் அவங்களுடைய சேனலை பார்த்துருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக சும்மாவது ஒரு விசிட் பண்ணுங்க. அப்போ தான் இவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு புரியும். ஆமாம். வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.